என் பையனுக்கு அவரை பிடிக்குதுன்றது விஷயம் என் தாத்தாக்கு சொன்னார், எங்கள் அப்பா பார்த்தாரு, எங்கள் அப்பா என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார். இன்னைக்கு என் பையன் வந்துட்டு டேடி இவங்க கபாலி அப்படின்றான்னா அந்த காலகட்டம் வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டாராக இருந்துகிட்டே இருக்காரு. இல்லை ஜென்ரேஷன் அப்படி தான். இப்போ லிங்கேஷ் பிரதர் இப்போ போன ஜென்ரேஷன், இப்போ நான்லாம் இந்த ஜென்ரேஷன் 2K கிட்ஸ்னால அப்படி வாங்கினேன். சரி இப்படி சொல்லிக்குவோம். யாருக்கு தான் பிடிக்கல நீ யோசிச்சு பாரு. உங்கள் அப்பா ஃபேனாக இருந்திருப்பார் கரெக்டாக, அடுத்து நம்ம ஃபேனாக இருக்கிறோம், நம்ம குழந்தை கூட இன்றைக்கி வந்துட்டு சூப்பர் ஸ்டார் படம் அப்படின்னும் போது இன்ன வரைக்கும் அந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் அந்த விஷயத்தெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுன்றது இதெல்லாம் ஒரு அற்புதம் தான். ஒரு ஏதோ ஒன்று இருக்கப்போ இது ஒரு காந்த சக்தி இருக்கிறனால தான் எனக்கு தெரிஞ்சு விக்னேஷ் காந்த்ன்றது நீ அதில் தான் வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன்ல. ஆமாண்ணே, ஆக்சுவலாக நம்ம எங்கள் வீட்டில் அக்கா அண்ணன் எல்லாரும் வந்து பயங்கரமான சூப்பர் ஸ்டார் ஃபேன். ஓகே, நான் பிறக்கும் பொழுது நான் சொல்ல பெரியம்மா அவங்க பசங்க எல்லாருமே. ஸோ அப்போ நான் பிறக்கும்போது காந்தின்னு வைக்கிறாங்க எனக்கு, விக்னேஷ் காந்தி. காந்தி ஜெயந்தி என்னைக்கு பிறந்தேங்கிறனால. பட் இவங்கெல்லாம் சேர்ந்து இல்லை தலைவரோட பேரே வைப்போம் அப்படின்னு சொல்லி அதில் இருந்து காந்த்னு மாற்றி அந்த காந்த் எடுத்து விக்னேஷ் பின்னாடி விக்னேஷ் காந்த் இல்லை.